கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதின் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறதினாலே நீங்கள் தேவனுக்கு புத்திரர் என்று எண்ணப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று. நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், தேவனை தேட வேண்டும். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று. இப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய புத்திரர் எனப்படுவோம்.